பழனி தொகுதியில் அண்ணாமலை போட்டி. பாஜகவின் கையில் பெரிய பிளான். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில முருகனோட 3ஆம் படை வீடு அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில வரக்கூடிய சட்டசபை தேர்தல்ல பழனியில பாஜக சார்பில் அண்ணாமலைய களமிறக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது சாத்தியமாகக்கூடிய பட்சத்துல பழனி தொகுதியில ஐபிஎஸ் விசஸ் ஐபிஎஸ் இடையில நேரடி போட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம பழனி தொகுதியை பாஜக குறிவைக்கிறது ஏன், அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமும் வெளியாகி இருக்கு. தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதல்ல சட்டசபை தொகுதியில போட்டியிடல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஜக மேலிடமோ அவரை களமிறக்க ஆர்வமா இருக்கு. அண்ணாமலையோட செயல்பாடு தமிழக பாஜக வளர்ச்சிக்கு துணையா இருக்கு. இதனால அவரை தேர்தல்ல களமிறக்க பாஜக நினைக்குது. இதுக்கிடையில தான் சமீபத்துல அவர் கொடுத்த பேட்டியில மேலிடம் சொன்னா போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இது அண்ணாமலையோட மனமாற்றத்தை காட்டுறதோட மேலிடம் சொன்னா நிச்சயமா போட்டியிடுவேன் அப்படிங்கறதையும் எடுத்து காட்டுது. போன 2024 லோக்சபா தேர்தல்ல அண்ணாமலை கோவை தொகுதியில போட்டியிட்டு 4.50 லட்சம் ஓட்டுகளை பெற்றாரு. இதனால கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், சூலூர், சிங்காநல்லூர் மாதிரியான தொகுதிகள்ல ஏதாவது ஒண்ணுல அண்ணாமலைய களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனா கோவையில 10 தொகுதிகள்ல 9ல அதிமுகவினரும், கோவை தெற்குல பாஜக வானதியும் எம்எல்ஏவுமா இருக்காங்க. அதனால அதிமுக கோவை மாவட்ட தொகுதிகளை பாஜகவுக்கு வழங்க தயங்குறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அதிமுக கூட்டணியில திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டசபை தொகுதிய பாஜக கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல முக்கிய கோவில்கள் இருக்கக்கூடிய சட்டசபை தொகுதிகள்ல பாஜக போட்டியிட முனைப்பு காட்டிட்டு வருது. அந்த வகையில பழனி தொகுதியில பாஜக உரிமை கோரி இருக்கு. இந்த தொகுதிய அதிமுக பாஜகவுக்கு வழங்கக்கூடிய பட்சத்துல முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அண்ணாமலை கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். பழனி சட்டசபை தொகுதியில கவுண்டர், தேவர், பட்டியல் சமூகத்தினர், நாயக்கர், நாடார், சிறுபான்மையினரான முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இதனால அண்ணாமலையை களமிறக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். கரூர் மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் அண்டை மாவட்டங்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம பழனி அப்படிங்கிறது தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மாவட்டங்களுக்கும் எல்லையா இருக்கு. இதனால அங்க அண்ணாமலையை களமிறக்குனா அது கொங்கு மண்டலம் அப்புறம் தென் மாவட்டங்கள்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலுவ சேர்க்கும் அப்படின்னு பாஜக நம்புது. அது மட்டும் இல்லாம சமீபத்திய திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் மாதிரியான விஷயத்தால இந்துக்களோட வாக்குகள் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு பாஜக நினைக்குது. இதனால 3ஆம் படை வீடான பழனியில அண்ணாமலையை களமிறக்கிறது சரியான சாய்ஸா இருக்கும் அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்குது. இந்த தொகுதியில அதிமுக 3 தடவை ஜெயிச்சிருந்தாலும் கூட 2016, 2021 சட்டசபை தேர்தல்கள்ல தொடர்ந்து தோற்றிருக்கு. இதனால அதிமுகவும் பழனிய பாஜகவுக்கு விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அதிமுக பழனி தொகுதியை பாஜகவுக்கு வழங்கக்கூடிய பட்சத்துல அண்ணாமலை களமிறங்குனா அங்க ஐபிஎஸ் விசஸ் ஐபிஎஸ் இடையில போட்டி இருக்கும். ஏன்னா பழனி சட்டசபை தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா திமுகவோட ஐபி செந்தில்குமார் இருக்கிறாரு. இவரோட இனிஷியல் அப்புறம் பேரோட முதல் எழுத்தை சேர்த்து நிறைய பேர் இவரை ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையை எடுத்துக்கிட்டா கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஆ பணியாற்றினவர் அப்படிங்கிறது இங்கு கவனிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம பழனி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஐபி செந்தில்குமார் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியோட மகனாவாரு. இவரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். தேவர் சமுதாயத்தினர்கிட்ட அதிமுக செல்வாக்கா இருக்கிறதோட அண்ணாமலைக்கு ஆதரவும் இருக்கு. இதுவும் பாஜக அண்ணாமலையை அங்க களமிறக்க இன்னொரு காரணமா சொல்லப்படுது.